Hi, welcome to Learn English. இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ முந்தின வீடியோவில் முக்கியமான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த கிராமருடைய ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் கிராமர் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். அதில் நம்ம சென்டென்சஸ் பார்த்தோம். அதாவது நான் சொன்னேன், ஐ டோல்டு. நான் சொல்லப்பட்டேன் இல்லைனா எனக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் டோல்டு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ஐ வாஸ் டோல்டை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வாக்கியங்கள், நான் சொல்லப்பட்டேன், நான் அழைக்கப்பட்டேன், எனக்கு உதவப்பட்டது, அவருக்கு உதவப்பட்டது, அவர் கவனிக்கப்படுகிறார், இந்த மாதிரி வாக்கியங்களை தான் இந்த வீடியோவில் எப்படி சொல்கிறது, எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹை, வெல்கம் டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். பி வேர்ப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பாசிவ் ஃபார்மில் மாற்றுறதுக்கு இந்த பி வேர்ப்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பி வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குது? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். ஆம், இஸ், ஆர் இந்த மூணுமே ப்ரெசன்ட் ஃபார்ம், வாஸ், வேர் பாஸ்ட் ஃபார்ம். அதே மாதிரி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்போ ரைட் அப்படின்னா ரோட், ரிட்டன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஐ க்ளோஸ் த டோர் வாஸ் க்ளோஸ்ட், ஐ டோல்டு, ஐ வாஸ் டோல்டு, ஐ ரைட் எ லெட்டர், ஐ வாஸ் ரிட்டன் எ லெட்டர், இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் சென்டென்சஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸி, உங்களால் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். நான் உதவினேன், நான் உதவினேன், எப்போது உதவி செஞ்சேன், அப்போ கடந்த காலம், நான் உதவினேன். இதுக்கு நம்ம வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ண போகிறோம்? ஐ ஹெல்ப். இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் உதவப்பட்டேன், அதாவது எனக்கு உதவி செய்யப்பட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ யோசித்து ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக்கை பற்றி கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் உதவுகிறேன் நிகழ்காலம், ஐ ஹெல்ப். நான் உதவினேன், ஐ ஹெல்ப்டு. நான் உதவப்பட்டேன், அதாவது எனக்கு உதவி செய்யப்பட்டது அப்படின்னா ஐ வாஸ் ஹெல்ப்டு. இந்த ஹெல்ப்டு, இந்த ரெண்டாவது சென்டென்ஸில் இருக்கிற ஹெல்ப்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ஹெல்ப்டு அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் கூப்பிட்டேன், இதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ண போகிறீங்க? வேர்பு, கால் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ண போகிறீங்க. நான் கூப்பிட்டேன், நான் கூப்பிடப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. கால் அப்படின்னா கூப்பிடுறது. நான் கூப்பிட்டேன், ஐ கால்டு, பாஸ்ட் டென்ஸ். நான் கூப்பிடப்பட்டேன், ஐ வாஸ் கால்டு. அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற சென்டென்ஸில் இருக்கிற கால்டு வந்து பாஸ்ட் டென்ஸ் கால்டு, ரெண்டாவது இருக்கிற கால்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கால்டு. நான் கவனித்தேன், ஐ வாட்ச். இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணி நான் கவனித்தேன், நான் கவனிக்கப்பட்டேன் அப்படிங்கிற சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஐ வாட்ச்டு பாஸ்ட் டென்ஸ், ஐ வாட்ச்டு. வாட்ச் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் வாட்ச்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வாட்ச்டு, ரெண்டுமே வாட்ச்டு தான். நான் கவனிக்கப்பட்டேன், ஐ வாஸ் வாட்ச்டு. நான் வரவேற்றேன், வரவேற்கிறதுக்கு இங்கிலீஷில் இன்வைட். ஓகே, ஸோ நான் வரவேற்கப்பட்டேன் எப்படி சொல்லலாம்? ட்ரை டு ஃப்ரேம் த சென்டென்ஸ். அகைன் இன்வைட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் இன்வைட்டட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் இன்வைட்டட் தான். ஐ இன்வைட்டட், ஐ வாஸ் இன்வைட்டட், ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் பேசினேன், நான் பேசப்பட்டேன். பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பீக். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக், நான் பேசினேன், ஐ ஸ்போக். நான் பேசப்பட்டேன், இது பாசிவ் வாய்ஸ், பாசிவ் ஃபார்மில் இருக்கிறதுனால பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும். ஸ்பீக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன், ஐ வாஸ் ஸ்போக்கன். நான் கொண்டு வந்தேன், நான் கொண்டு வரப்பட்டேன்.
கொண்டு வர்றதுக்கு இங்கிலீஷில் bring. bringோட past tense என்ன, bringோட past participle என்ன அப்படின்னு யோசிச்சு ரெண்டு சென்டென்சஸையும் ஃப்ரேம் பண்ணுங்க. bringோட past tense brought, past participle brought தான். I brought ஒரே ஒரு be verb உள்ள கொண்டு வந்தோன்னே அந்த சென்டென்ஸ் எப்படி ஆயிடுது, நான் கொண்டு வரப்பட்டேன் அப்படின்னு மாறிடுது. I was brought. நான் பந்தை பிடித்தேன், பந்து பிடிக்கப்பட்டது. இந்த பிடிக்கிறதுக்கு கேட்ச், கேட்சோட பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன. ஐ காட் த பால், கேட்சோட பாஸ்ட் டென்ஸ் காட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் காட் தான். பந்து பிடிக்கப்பட்டது, த பால் வாஸ் காட். ஸோ ஒவ்வொரு வேர்புக்கும் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் தெரிஞ்சிருக்கணும், பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டு தெரிஞ்சிருந்தா தான் நம்ம இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும். ஈஸியான வேர்ப், நான் கதவுகளை மூடினேன், மூடுறதுக்கு க்ளோஸ். கதவுகள் மூடப்பட்டது, எப்படி இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுவீங்க? இதுக்கு முந்தின சென்டென்சஸ்லாம் வாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம், ஏன்னா எல்லாமே சிங்குலர் தான் வந்துச்சு சப்ஜெக்ட். இந்த இடத்துல சப்ஜெக்ட் டோர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு வாக்கியத்தில் தலைமையாக இருக்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகே, இதில் டோர்ஸ் அப்படின்னு இருக்கா, டோர்ஸ்னால் கதவுகள் பன்மை, அதனால வேற வந்திருக்கு. நான் எனது விடைகளை காண்பித்தேன், விடைகள் காண்பிக்கப்பட்டது. காண்பிக்கிறதுக்கு ஷோ, ஷோவோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன. I showed the answers. Answers are shown. Answers were shown. அதுவும் கரெக்ட் தான். நான் எனது பைக்கை விற்றேன், விற்கிறதுக்கு செல், எனது பைக் விற்கப்பட்டது. ரெண்டு வாக்கியங்களையும் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுங்க, பாசிவ் வாய்ஸில் ஃப்ரேம் பண்ணுங்க. Now you know the answer. அதாவது அந்த டிஃப்ரென்ஸ், பைக் விற்றது பைக் விற்கப்பட்டது, அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை இப்போ உங்களால் தெரிஞ்சிக்க முடியுது. பாசிவ் வாய்ஸ், தட்ஸ் ஆல். பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், இந்த ரெண்டு கிராமருமே ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக தேவை. சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸில் பி வேர்ப் இல்லை பாருங்கள், அடுத்த சென்டென்ஸில் பி வேர்ப் இருக்குது. ஸோ வாஸ், ஆர், வேர், இஸ் இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், இந்த ரெண்டு கிராமர் பற்றியும் அடுத்தடுத்த வீடியோஸில் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ், ரொம்ப பெரிய எக்ஸசைஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.